இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ராகுல் முதலில் ரேபரேலியில் வெல்லட்டும், அப்புறம் செஸ் டாப் வீரரை வெல்லலாம் என்று உலகின் நம்பர் 1 செஸ் வீரராக இருந்த ரஷ்யர் கேரி காஸ்பரோவ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதும் பின்னர் அதனை விளக்கி மேலுமொரு பதிவை பகிர்ந்ததும் கவனத்தை ஈர்த்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட பதிவில், ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ராகுல் காந்தி தேர்ந்த அரசியல்வாதி, தேர்ந்த செஸ் வீரரும் கூட. இந்த முடிவை கட்சி நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் ஒரு பெரிய அரசியல் உத்தியை கருத்தில் கொண்டு வகுத்துள்ளது. இந்த முடிவை கட்சி நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் ஒரு பெரிய அரசியல் உத்தியை கருத்தில் கொண்டு வகுத்துள்ளது. இந்த முடிவு பாஜகவை, அதன் ஆதரவாளர்களை கலங்கடித்துள்ளது என பதிவிட்டிருந்தார். ஏற்கனவே ராகுல் காந்தியும் தனது சமூக வலைதளத்தில் தனக்கு உள்ள செஸ் மீதான ஆர்வம் பற்றியும், கேரி காஸ்பரோவ் தான் தனது விருப்பமான செஸ் வீரர் என்றும் பேசியிருந்த வீடியோவை பகிர்ந்திருந்தார். இதற்கு பதிலளித்த ஒருவர், நல்ல வேளை கேரி காஸ்பரோவ், விஸ்வநாதன் ஆனந்த் எல்லோரும் சீக்கிரம் ஓய்வு பெற்றனர், இல்லாவிட்டால் அவர்கள் இக்காலத்தில் பெரிய செஸ் மேதையை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும் என பதிவிட்டிருந்தார். அதில் கேரி காஸ்பரோவை அந்த நபர் டேக் செய்திருந்தார். இதற்கு பதிலளித்த காஸ்பரோவ், முதலில் ராகுல் காந்தி ரேபரேலியில் வெல்லட்டும், அதன் பின்னர் டாப் வீரர்களை எதிர்கொள்ளலாம் என கேலியாக பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு யாரும் எதிர்பாராத அளவில் பேசுபொருளானது. பின்னர் சுதாரித்து கொண்ட காஸ்பரோவ் மற்றொரு பதிவை பகிர்ந்தார். அந்த பதிவில், நான் இந்திய அரசியலை முன்வைத்து செய்த சிறு பகடியை ஏதோ நிபுணரின் கருத்து போல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனக்கு பிரியமான விளையாட்டில் ஓர் அரசியல்வாதி தலையிடுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்று தனது கருத்துக்கான விளக்க பதிவையும் காஸ்பரோவ் பகிர்ந்தார். இந்திய அரசியலில் நேரடியாக தலையிட்டு ரஷ்ய செஸ் வீரர் விமர்சனம் செய்திருப்பது முகம் சுளிக்க வைத்துள்ளது.